Hello, boys and girls. So, in this video, we will discuss about how Thoothukudi Airport got bigger and better for good. And one of my friend insisted me to do this topic so badly. Actually, we were discussing about this when it got inaugurated again on July 2025 by our Prime Minister. So at that time, we were discussing about the aerodrome and the changes. So he told me, "Why can't you do a video, man?" So yes, and I want to do it in Tamil. Enna Thoothukudi makkale. Let's dive into this video and பிரிச்சு பார்த்தரலாம். So before தூத்துக்குடி ஏர்போர்ட் அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி let's see where is தூத்துக்குடி is exactly, right? And ஏதாவது இன்ஃபர்மேஷன் கூகுளில் கிடைக்குதான்னு பார்ப்போம். See, this is தூத்துக்குடி ஏர்போர்ட் guys. எக்ஸ்ட்ரீம் சவுத்தில் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, ஃப்யூச்சரில் இங்கே ஒரு ஏர்பேஸ் ஆரம்பித்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. And it's close to Trivandrum, Madurai, Kochi, nice. சென்னை ரொம்ப தூரம். பெங்களூர், கோயம்புத்தூர், ஸ்ரீலங்கா. ஏதாவது வீடியோஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். புது ஏர்போர்ட் பார்த்து. வாவ், குட் ஷோ பாய்ஸ், குட் ஷோ. நல்லா தான் இருக்குது ஏர்போர்ட். புது ஏர்போர்ட் லுக்ஸ் க்ளீன். ஐ மீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் நான் என் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு நான் சொன்னேன் க்ளீனுன்னு. பில்டிங் லுக்ஸ் கூல். இதான் ரோட் சைடு பில்டிங்கில் நைஸ். ஸோ இப்போ ப்ரிசைடிங் டிபார்ச்சர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இட்ஸ் ஹேப்பனிங். ஸோ ஒரு பில்டிங், you cross that building, they call it as departure building, and that's it. It's a ramp. So you walk, go to your aircraft. Simple, clear concept. So now they will have எல்லாரும் மாதிரியும் எல்லா ஏர்போர்ட் மாதிரியும் you will have standard procedures, right? So இவ்வளோதான் guys. New tower, DMK flag, peacock. எனக்கு இந்த இமேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நைஸ் ஒன். ஆல்ரைட், there's nothing much. ஸோ இவ்வளோ தான் தூத்துக்குடி, ரைட்? ஏர்போர்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ யூனோ. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு வேர் இஸ் தூத்துக்குடி ஏர்போர்ட் இஸ். இட் இஸ் வெரி நெக்ஸ்ட் டு ஓஷன், ரைட்? ஸோ இதான் மக்களே ஏஐபி. லெட்ஸ் கோ த்ரூ இட். என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். The runway of Thoothukudi Airport is extended by 1000 meter before runway 10 and 765 meter before runway 28. ஸோ இதான் ரன்வே டைமென்ஷன்ஸ் 1028. அது எப்படின்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல. பேசிக்கலி ஒரு சைடு வந்து 1000 மீட்டர் தே எக்ஸ்டெண்டட் அண்ட் தி அதர் சைடு தே எக்ஸ்டெண்டட் 765 மீட்டர்ஸ், 765 மீட்டர். தட்ஸ் அ குட் டீல். 1000 மீட்டர் இஸ் ஆல்மோஸ்ட் அ கிலோமீட்டர், ரைட்? ஒரு கிலோமீட்டர் இங்கிட்டும் ஆல்மோஸ்ட். ஸோ ஆஃப்டர் திஸ் எக்ஸ்டென்ஷன் இப்போ வந்து 3 கிலோமீட்டர் ரன்வே கிடச்சிருக்கு. 3115 மீட்டர்ஸ். 3115 மீட்டர்ஸ்ன்னு சொல்லும் போது ஆல்மோஸ்ட் யூ கேன் பிரிங் எனி நேரோ பாடி ஏர்க்ராஃப்ட், சிங்கிள் ஏர் ஏர்க்ராஃப்ட். இண்டிகோ என்ன வச்சுருக்காங்க அது கொண்டு வரலாம். ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் என்ன வச்சுருக்காங்க அது கொண்டு வரலாம். ஸோ தட் இஸ் சஃபிஷியன்ட் கைஸ். 3100 மீட்டர்ன்றது வந்து சென்னை ஏர்போர்ட் டு 3500 மீட்டர்ஸ் ரன்வே தான். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் செகண்ட் பிக்கஸ்ட். என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்தால் செகண்ட் பிக்கஸ்ட் இன் தமிழ்நாடு ஐ கேன் சே. இட்ஸ் அ பிக் டீல் ஆக்சுவலி. ஃப்யூச்சரில் அங்கே ஒரு ஏர்பேஸ் கூட வரலாம். ஓகே, ஏன்னா அது இட்ஸ் லைக் இந்த பார்டர், நோ? ஸோ ரொம்ப வைட்டலான ஏர்போர்ட்டாக தூத்துக்குடி மாறலாம். அது ஒன்று. ஏரோட்ரோம் ஆப்ரேட்டர் மண்டே டு ஃப்ரைடே தான் இங்கே போட்டிருக்கு. டில் 12:30 UTC. 7 மணி வரைக்கும் தான் ஏர்போர்ட் இருக்குன்னு போட்டிருக்கு. அது ஏரோட்ரோம் ஆப்ரேட்டர். சண்டே சாட்டர்டே ப்ளஸ் ஹாலிடேஸ் நில். ஸோ சண்டே சாட்டர்டேலாம் லீவ் விட்ருவாங்க போல். ஓகே. கேட்டகரி 7.
ஸோ இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் கைஸ். கேட்டகரி 7 அப்படின்னு பார்க்கும்போது, இண்டிகோ ஏர்கிராஃப்ட் எல்லாமே லேண்ட் பண்ணலாம். ஸோ ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸோட எல்லா ஏர்கிராஃப்ட்டையும் லேண்ட் பண்ணலாம். ஸோ இட் சேஸ் நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. நிறையா ஏர்கிராஃப்ட்ஸ் உள்ள வரதுக்கும், போறதுக்கும். ஸோ இனிமேட்டு மதுரை போய் தான் ஃப்ளைட் எடுக்கணும், இல்ல ட்ரிவாண்ட்ரம் போய் தான் ஃப்ளைட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. வி கேன் புக் ஃப்ரம் தூத்துக்குடி. பட் என்ன தூத்துக்குடி ஏர்போர்ட் ரொம்ப இட்ஸ் லைக் பெங்களூர் மாதிரி ஆயிடுச்சு. நீங்க அங்கேருந்து சிட்டிலேருந்து ஏர்போர்ட் வர்றது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கான விஷயம். பட் இட்ஸ் ஓகே. ஏர்போர்ட்டோட ஃபியூச்சருக்கு இட்ஸ் வெரி வெரி குட். ஸ்டில் தே கேன் எக்ஸ்பேண்ட் ஃபர்தர். அப்புறம் நிறைய இந்த பார்க்கிங் டீட்டெயில்ஸோட வேரியேஷன் போட்டிருக்காங்க. ஐ மீன் உள்ள இப்போ நம்ம பார்க்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ரேம்ப் சைடு. ஐ மீன் டெர்மினல் பில்டிங்க்கு அந்த சைடு ஏர்கிராஃப்டோட ஆப்ரேஷன் ஏரியாவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஹையஸ்ட் எலிவேஷன் பார்த்தா 717 ஒரு விண்மில் இருக்குங்க. விண்மில் நிறையா தூத்துக்குடியில் இல்லை. பட் ஆனால் மேஜராக ஆப்ரேஷன்ஸ்க்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். டேக் ஆஃப் 28 ரன்வே 28லேருந்து டேக் ஆஃப் பண்ணும்போது காஷன், ஹேவ் லிட்டில் பிட் காஷன் அண்ட் ஃபார் ரன்வே 28 டிபார்ச்சர்ஸ். இங்கே பாருங்கள் விண்மில் திரும்ப சைடெலாம் விண்மில்லாக இருக்குது தூத்துக்குடியில். ஓகே ரைட், கீழே போயிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூ கேன் சி 3115 into 45 30. இந்த 30 இந்த 45 மாறினதுக்கு இட் ப்ராட் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட்டு தான் நம்ம 30 மீட்டர்ஸ் வித், அது இட்ஸ் வித் ரைட், 30 மீட்டர். 30 மீட்டர் வித்தில் நீங்கள் சின்ன சின்ன பிளேன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர முடியும். ஹியர் இட் இஸ் 45. தட் இஸ் அ பிக் டீல். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் won't hesitate to operate. 45 மீட்டர் இது ரொம்ப முக்கியம் guys. இது பைலட்ஸ் டெக்னிக்கல் சைடுக்கு ரொம்ப முக்கியம். டேக் ஆஃப் ரோல் அவைலபிள், டேக் ஆஃப் டிஸ்டன்ஸ் அவைலபிள், ஆக்சலரேஷன் ஸ்டாப் டிஸ்டன்ஸ் அவைலபிள், லேண்டிங் டிஸ்டன்ஸ் அவைலபிள், எல்லாமே ஒன்று. ஃபுல் ரன்வே, புது ரன்வே, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எல்லா டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க க்ளீனாக 3115. ஓகே, அப்புறம் ரன்வே 10ல் சிம்பிள் அப்ரோச் லைட்டிங் சிஸ்டம். அது பேசிக்கலி பைலட்ஸுக்கு ரொம்ப வேலை அந்த ரன்வே லேண்ட் பண்ணணும்னா. பட் ரன்வே 28 ஹாஸ் கேட்டகரி 1 அப்ரோச், 900 மீட்டர் approach lights. So more lens, more runway details, taxiway agents and taxiway centerline lights. Centerline light கிடையாது. ஓகே, யூபிஎஸ்லாம் வச்சுருக்கோன்னு போட்டிருக்காங்க. குட். டவர் ஃப்ரீக்வன்சி திஸ் தேட், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது தேவை, ஸ்டாண்ட் நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 வெஸ்ட் ஃபேஸிங் ஏப்ரான். இது நம்ம கீழே போக போக இன்னும் டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஏப்ரான் 1 அண்ட் ஏப்ரான் 2, எத்தனை ஏர்க்ராஃப்ட் கோன கெப்பாசிட்டி. Let's see. So in the picture I want to show you all. It's a very nice picture, the topography of Thoothukudi Airport. நான் இதுக்கு முன்னாடி ப்ரீஃப் பண்ணது எல்லாமே சிங்கிள் ஷாட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ we can go through this for more operational details. So aerodrome elevation 98 feet. Runway 10 threshold elevation 98 and the other side is 82. Okay, 18 feet difference from one runway to another. And runway in safety area, this is a standard, industry standard RISA length. So there is no problem with the length, absolutely. Okay, there are 3 aprons, 1 and inga or apron, inga or isolated bay, which is also industry standard. It's not a very very bad airport guys. After upgrade, it is a very nice airport. In fact, Madurai would is a better airport for operations. மதுரை, கோயம்புத்தூர்லாம் தூக்கி சாப்பிட்ருச்சு. ஓகே, ஆப்ரேஷன் வைஸ் எனக்கு ஒன்றுமே என்ன சொல்கிறது, இதில் இருந்தால் பெட்டராக இருந்திருக்குமே, இல்லைனா பெட்டராக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் பெருசாக தோணல. ஸோ யா, அண்ட் சி அப்ரோச் லைட்ஸ், ஹை இன்டென்சிட்டி அப்ரோச் லைட்ஸ்.
ரன்வே 28லாம் லட்டு மாரி லேண்ட் பண்ணலாம். பட் என்ன பிரச்சனை, தூத்துக்குடி வில் ஹேவ் ஸ்ட்ராங் விண்ட்ஸ். அது இட்ஸ் a drawback a little, but still worth guys. 1028C 1, 2, 3, 4, 5 நியூ டெர்மினல் பில்டிங்ல 5 ஏர்கிராஃப்ட் லேண்ட் பண்ண முடியும். எனக்கு தெரியல மதுரையில் யூ கான்ட் பார்க் 5 ஏர்கிராஃப்ட் அட் த சேம் டைம். ஐ டோன்ட் திங்க் எங்கேயும் பண்ண முடியுமான்னு தெரில. திஸ் டாக்ஸிவே லுக்ஸ் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா ஒரு எக்ஸிட் தான், ரெண்டு எக்ஸிட் இருக்குது. தெரியல. ஓகே, இங்கே போட்டிருக்க A1 B1லாம் அது அந்த டாக்ஸியோட பேர். அது நமக்கு பெருசாக முக்கியம் இல்லை. அவ்வளோதான் guys, இதான் தூத்துக்குடி ஏர்போர்ட்டோட நியூ வெர்ஷன். முன்னாடி வெறும் இந்த 2 ஏப்ரன் மட்டும்தான், ரைட்? இங்கே நீங்கள் வருவீங்க, இதான் டெர்மினல் பில்டிங் டிவி, உள்ளே வருவீங்க, கோ டு ஏர்கிராஃப்ட் ஸ்ட்ரைட் அவே. பட் ஆனால் இங்கே உங்களுக்கு அப்படி கிடையாது. வில் கம் டு நியூ பில்டிங் ஆஸ் யூஷுவல், லைக் அதர் ஏர்போர்ட்ஸில் இருக்க மாதிரி வில் கோ வயா கேங்வே ஜெட் பிரிட்ஜ் எடுத்துகிட்டு போயிட்டு, ஸோ வில் டியூ டிபார்ச்சர்ஸ் அண்ட் அரைவல்ஸ் லைக் தட். ஸோ இன்ட்ரெஸ்டிங். ஏதாவது வீடியோஸ் தூத்துக்குடி ஏர்போர்ட், புது ஏர்போர்ட், ஹவ் இட் லுக்ஸ் லைக் ஏதாவது கிடைச்சா எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஐ வில் லைக் டு see. அண்ட் தட்ஸ் ஆல் இட் கைஸ். ஸோ சிம்பிளாக சொல்ல போனோன்னா, ATR Q400 மட்டுமே ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தது தூத்துக்குடியில். யூ கேன் ஆப்ரேட் Boeing 737 NG Max, A321 CEO Neo, and A320 CEO Neo.